ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம். ஏசாயா எழுதிய தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 11வது வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? அழகா சொல்லப்படுது இந்த அதிகாரம். இது நமக்கு ஒரு வித்தியாசமா தெரிகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. அல்லேலூயா. படிங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அல்லேலூயா. என்ன சொல்லப்படுது? எப்படி பேசுவாரா? இது வரைக்கும் நம்ம கேட்காததா இருக்குது. இது வரைக்கும் கேட்காததா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சங்கீதம் 91 சொல்லிக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும். அல்லேலூயா. பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காராமலும் அப்படின்னு அவர் தான் சொல்லியிருக்காரு. அந்த பரியாசத்தை குறித்து வேதத்தில் தேடி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை வித்தியாசமான ஒரு வார்த்தை. அப்ப ஆண்டவர் சில நேரத்துல நம்ம கூட பேசுறாரு. யார் கூட பேசுறாரு? எப்படி பேசுறாருன்னா பரியாசத்தினால பேசுறாரு. எப்படி பேசுறாருங்க? பரியாசத்தினால பேசுறாரு. இந்த பரியாசத்தினால பேசும் பொழுது அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு புரியும். ஒரு சிலர் இடத்துல கர்த்தர் பேச விரும்புறாரு. போய் கூப்பிடும் பொழுது இயேசு பத்தி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிறிஸ்துவனுக்கு என்ன வேலை தான், வேற வேலையே கிடையாது. எப்ப பாருனாலும் தான் பேசுவான். இவன் எங்க சுத்தி வளர்ந்தாலும் எங்க தான் வந்து பேசுவாங்க, இயேசு கிட்ட தான் வந்து பேசுவாங்க. அவன் எதுனா ஒண்ணு புலிவு கண்டமா இருப்பான், ஏத்துக்க மனசு வராது. அப்ப அவங்க கிட்ட அவர் பேசணும். எல்லாருமே இயேசுக்கு என்ன தெரியாதுன்னு நினைக்கிறாங்க, பரியாசம் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இயேசு நம்மளை காட்டிலும் பயங்கரமான பரியாசம் பண்ணுவாரு. ஆனா பாவம் பார்த்து நம்மளை விட்டு வச்சிருக்காரு. எப்படிங்க? பாவம் பார்த்து நம்மளை விட்டு வச்சிருக்காரு. ஒரு சில இடத்துல நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஜீசஸ் படம், கருணாமூர்த்தி படம், இந்த பேஸ்னா படத்தெல்லாம் பார்த்து நம்ம என்ன ஆயிட்டோம்னா, இயேசு அப்படிதான் பேசுவார்னு நினைச்சிட்டோம். இயேசு அப்படிதான் பேசுவார்னு நினைச்சிட்டோம். இயேசு பேசின தோரணை எல்லாம் இயேசு போல பேசி காமிச்சோம்னா பயங்கரமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த படத்தை எல்லாம் பார்த்து, என் அன்பான பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளை நடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே இப்படியே கேட்கறதுல என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க அவர் சொல்ற அந்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா, பரியாச உதடுகளால். அப்ப இந்த பரியாச உதடு யாருக்கு இருக்கா? ஒரு மேய்ப்பனுக்கு இருக்குமா? பரியாச உதடு ஒரு மேய்ப்பனுக்கு இருக்குமா? நல்ல ஒரு ஆவிக்குரிய செபிக்கக்கூடியவனுக்கு இருக்குமா? செபிக்கக்கூடிய சகோதரிகளுக்கு இருக்குமா? யாருக்கு இருக்கும்? துணிகரமாய் பேசக்கூடியவர்களுக்கு தான் இருக்கும். சில நேரத்துல எச்சரிக்கை பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, அவர்கள் மூலமா பேசுவாராம். எப்படின்னா, துணிஞ்சு ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்ப ஊழியக்காரன் வந்து, நீங்க அங்க போவாதீங்கம்மா, அங்க போவாதீங்க ஏன்னுவாங்க. இவங்க என்ன சொல்லிட்டு போவாங்க தெரியுமா? அந்த ஆளுக்கு அதே வேலை தான். எப்ப பாரு என்ன பண்ணுவாங்க, எங்க பாரு போவாதுன்னு ஏத்துக்க மாட்டாங்க. இந்த பரியாசக்காரன் ஒருத்தன் வருவான், இல்ல பரியாசக்கார பொங்கல் ஒன்று வரும். அது பேச எப்படி தெரியுமா? போற இடத்துல ஆக்சிடென்ட் சாவ போற, ஏன் போற,
எப்படி? இப்ப யார் பேசுறது? யார் பேசுறது? பரியாசக்காரங்க தான் பேசுறாங்க. பேசுன வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. இப்ப கர்த்தர் சொல்றாரு, ஒரு மெய்ப்பனை விட்டு ஒரு ஜெபிக்கிறவங்க கிட்ட மூலமா கர்த்தர் பேசுறாரு. நீ போய் சொல்லுப்பா. சொன்னமாயி சொன்னவங்களோட வாயி ஆண்டவருக்கு தெரியும். அதனாலதான் பழமொழி சொல்லுது, முள்ளாலதான் எடுக்கணும். வேதத்துல சில நேரத்துல பார்த்தோம்னா சில ஜனங்களோட கர்த்தர் அப்படிதான் கிரியை செய்திருக்கிறார். சில ஜனங்களிடத்துல கர்த்தர் அப்படிதான் கிரியை செய்திருக்கார். அந்த கிரியை செய்ததுல ஒரு காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மோசே பர்வத மலை மேல என்ன காண்பாரு? என்ன காண்பாரு? என்ன காண்பாரு? அக்கினி ஜோலை, முள் செடி பத்தி எரிஞ்சு கொண்டே இருக்கும். ஆனா மோசே 40 வருஷம் எங்க இருந்தாரு? அல்லேலூயா. 40 வருஷம் எங்க இருந்தாரு? ஒரு குறிப்பிட்ட வயசு கருத்தெறிகிற வரைக்கும் தாய் இடத்துல வளர்ந்தாரு. எத்தனை வயசு வரைக்கும்? 40 வயசு இல்லமா, கருத்தெறிகிற வயசு வரைக்கும். பின்பு அவர் வளர்ந்து பால் மறந்த பிறகு அவரை கொண்டு போயிட்டு பார்வோன் தங்கச்சி கிட்ட கொடுத்தாச்சு. பார்வோன் தங்கச்சி பார்வோனுடைய தேவர்கள் எல்லாம் காமிச்சே வளர்த்தவங்க. பார்வோனுடைய தேவர்கள் எல்லாம் காமிச்சு வளர்த்தவங்க. என்னன்னா, நீர் தெய்வம், நீர்ல வாழ்கிற முதலை தெய்வம், நீர்ல வாழ்கிற தவளை தெய்வம், நீர்ல வாழ்கிற மீன்கள் தெய்வம், நீரை சுற்றி இருக்கிற சில மரங்கள் தெய்வம், மரத்துல பத்தி எரிக்கிற நெருப்பு தெய்வம், இப்படி பல விதமான தெய்வங்கள். இப்ப இந்த மோசேவுக்கு காமித்ததெல்லாம் என்னதான்? எதான் காமிச்சாங்க? விக்கிரகத்துடைய தெய்வத்துடைய சுபாவம். அவங்க தெய்வம் ஒண்ணு இருக்குது. மரத்தெல்லாம் காமிச்சு இதெல்லாம் தெய்வம் தாங்க. மரத்தெல்லாம் காமிச்சு இதெல்லாம் நெருப்பை காமிச்சாங்க. நெருப்பு பச்சைக்கும் எரிஞ்சிடும், நெருப்பு பச்சைக்கும் எரிஞ்சிடும். இப்ப இப்படிப்பட்ட தெய்வத்தை எல்லாம் மோசே பார்க்கிறாரு. பார்த்து 40 வருஷம் அங்க வளர்ந்துட்டாரு. எங்க வளர்ந்துட்டாரு? எகிப்தில் 40 வருஷம் வளர்ந்துட்டாரு. இப்ப 40 வருஷம் கழிச்சு ஒரு எகிப்தியனை இடத்துல கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து என்ன பண்ற, உயிருக்கு பயந்து ஓடியாராரு. வந்து எங்க வந்து தங்குறாரு? மீதியன் தேசத்துல தங்குறாரு. இப்ப மீதியன் தேசத்துல யார் தங்குறது? இவங்களும் என்னதான் வணங்குறாங்க? விக்கிரக ஆராதனை தான். சில அந்த ஊரெல்லாம் என்னதான் இருக்குது? விக்கிரக ஆராதனை தான் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி இருக்கும் பொழுது இந்த மோசே 80 வயசு வரைக்கும் எப்படிதான் வாழ்றாரு? எகிப்தின் தெய்வத்தோட ஞாபகத்துல தான் இருக்கிறாரு. எபிரேய தேவன் இன்னமும் என்ன பண்ணல? எபிரேய தேவன் இன்னமும் பேசல. இவர் அழைச்சது படைச்சது எந்த உணர்வும் மோசேவுக்குள்ள இல்ல. இப்ப இந்த மோசேவை அழைக்கணும். ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, ஆடு மேய்ச்சிருக்கும் பொழுது ஒண்ணு தண்ணியில எதையாவது காமிச்சிருக்கணும். இப்ப அவர் பார்த்தாரு, இந்த தண்ணீர்ல இருக்கிறத எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த மரத்துல அப்படியே நெருப்பா எரியிறாரு. இப்ப எரியும் பொழுது மரம் எரிய மாட்டது. அவருக்கு தெரியும் நெருப்பு தெய்வம் என்பது அவருக்கு. ஏன்னா எகிப்தியன் தெய்வங்கள், எபிரியர் தெய்வம் கிடையாது. இப்ப எபிரிய தேவன் சத்தமிட்டு கூப்பிட்டா மோசேவுக்கு புரியாது. மோசேவுக்கு புரியாது. அதனால என்ன பண்ணிட்டாரு? மோசே கிட்ட வரும்படிக்கு இந்த முட்செடி எரிய ஆரம்பிச்ச உடனே மோசையோட மைண்ட் முழுவதும் என்னதான்? நெருப்பின் தெய்வம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. நெருப்பின் தெய்வம் ஒண்ணு இருக்கு. அந்த தெய்வம் அதே வகையில மரம் கொடி செடியெல்லாம் தெய்வம் என்று அவருக்கு தெரியும். இப்ப மரமும் எரியுது, ஆனா எரியல. நெருப்பு இருக்கு, ஆனா மரம் எரியல. அப்ப தன்னை காத்துக்கிறது தன் தெய்வம் என்று மரத்தாண்டியும் மரம், அதே வகையில எரியிற தெய்வமும் நம்ம தெய்வம் வரா. அது நடுவில் இருந்து சர்வ வல்லவர் பேசுறாரு. அது நடுவில் இருந்து அவர் பேசுற அந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பரியாசக்கார உதடுக்கு ஒப்பானது. இந்த பரியாசக்கார
உதடுக்கு ஒப்பானது. இல்லாததை இருக்கிறதை போல காமித்து மோசேவை தன் பக்கத்துல வர வைத்து மோசே கிட்ட பேசுறாரு, எபிரேய தேவன் எவ்வளவு பெரிய தேவன் என்று. அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொன்னதை போல சில நேரத்துல பரியாசக்கார உதட்டோடு யாரோட பேசுவாரு? பரியாசக்கார உதட்டோடு நம்ம கூட பேசுவார். எப்படி பேசுவார்னா, நாமளே மறந்து போயிருப்போம். ஆண்டவர் இடத்துல ஜெபித்தா நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு, ஆண்டவர் இடத்துல ஜெபித்தா எல்லாம் கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சாச்சு. இப்போ நீ போய் ஜெபிச்ச உடனே கர்த்தர் கொடுத்துட போறாரு. நினைவுபடுத்தியாச்சு. யார் நினைவுபடுத்தியாச்சு? பரியாசக்காரன் சொல்றான், நீ இப்ப கர்த்தர் இடத்துல ஜெபிச்ச உடனே கர்த்தர் உனக்கு. இப்பதான் நம்ம மைண்டுக்கு வருது, நாம ஜெபிச்சா கர்த்தரு. அப்ப அவர் யார் மூலியமா நம்ம கிட்ட என்ன பண்ணுவாரு? பேசுவார். உயிரை காக்கவும் பேசுவாரு. சில நேரத்துல நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணும்னா, சொல் பேச்ச கேட்காம தான் வாழ்க்கையை தானே தீர்மானிச்சுக்கிறோம். பெத்தவங்க புலம்புவாங்க, ஊழியக்காரங்க புலம்புவாங்க, விசுவாசிங்க புலம்புவாங்க. அது அடங்கவே அடங்காது. ஏன்னா அது பாஷையில பேசுறதுக்கு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை. நான் சொல்றது புரியுதா? அது பாஷையில பேசுறதுக்கு ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லை. ஏன்னா அவன் லோக்கலா இறங்க மாட்டான். பெத்தவங்களால சபிக்கவும் முடியல. இப்ப பரியாசக்காரன் வருவான், பரியாசக்காரன் வந்து பேசுவான், அவ்வளவு லோக்கலா பேசுவான். எப்படி பேசுவான்? அவ்வளவு லோக்கலா இறங்கி பேசுவான். அப்பதான் நம்ம மூளைக்கு எட்டும். ஆஹா, நம்ம வாழ்க்கை என்ன ஆயிடும்? பறி போயிடும். அப்ப சில நேரத்துல பரியாசக்காரம் வாயை திறக்கும்படிக்கு கர்த்தர் அனுமதிக்கிறாருன்னா அங்க இருந்தும் எச்சரிப்பின் சத்தம். அல்லேலூயா. அதுக்கு நான் அவர் இச்சகம் பேசுறாரு, பேச மாட்டார். அவர் பேசாத தெய்வம், அவர் இச்சகம் பேச மாட்டார். ஆனா எச்சரிப்பின் சத்தம். ஏன்னா பரியாசக்காரன் கூட உட்காரவே கூடன்னும் போது அவர் பரியாசக்காரனை விட்டு நம்ம கிட்ட ஏன் பேசுறாருன்னா அப்படிதான் சில நேரத்துல. அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னும் கூட ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இங்க ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கொருகுபேட்டில் ஒரு சகோதரர் ரவுடியா இருந்தவர். கொருகுபேட்டில் ஒரு சகோதரர் ரவுடியா இருந்தவர். இயேசுவை ஏத்துக்கினாரு, பூர்ணமா மனம் திரும்பிட்டாரு. இப்ப அவருக்கு ஊழியம் செய்யணும் எண்ணம் வந்துடுச்சு. இப்போ ஊழியம் செய்யணும் எண்ணம் வந்துடுச்சு. வாலிப பிள்ளைங்க கிட்ட, தெருவில் இருக்கிற ஜனங்க கிட்ட எல்லாம் போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்து இயேசு ஏத்துங்க, இயேசு ஏத்துங்க, இயேசு ஏத்துங்கன்னு 6 மாசமா போராடுறாராம். எவ்வளவு நாளா? 6 மாசமா போறான்னா அவன் அசட்டை பண்ணிட்டு போறானோ. அந்த ஆள் ரவுடியா இருந்தவர். முன்னாள் ரவுடி இருந்தவனு கூட மதிக்கலையா. அவன் கிண்டல் பண்ணிட்டு போயிடான். ஒரு நாள் அவருக்கு திடீர்னு என்ன ஆச்சுன்னே தெரியலையா. போட்டு இந்த பேண்ட் ஷர்ட்டெல்லாம் கைட்டி வச்சுட்டு லிங்கி அடிச்சு கட்டிங்கன்னு சைட்டாங்கன்னு வந்தாராம். கும்பல் நின்னாராம், ஒரு மாதிரி பேசினாராம். ஒழுங்கா சொல்ற தெருவு ஜனத்தை பார்த்து, நாளைக்கு நீங்க எல்லாம் சபைக்கு வரலன்னா இறங்கி வந்து வெட்டுவேன். எப்படி? இறங்கி வந்து எல்லாருக்குமே வெட்டுதான். காலையில சர்ச்சுக்கு வராதுங்க அத்தனை பேருக்கும் சர்ச்சு முடிச்சோடனே வெட்டுதான். தெரு ஜனமே சர்ச்சில் உட்காந்துங்க தான். தெரு ஜனமே ஒரு நாள் பிரசங்கத்துல 30 பேர் ரசிக்கப்பட்டாங்களா. அப்பதான் சேரான். அவருக்கு தெரியும் ஒரு சில நேரத்துல என்ன பண்ணியாகனா, கெஞ்சனாரா மதிக்கல, மிச்சம்படி பேசணும்னு என்ன ஆயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, சில காரியத்துள் உட்பட்டவர்களை தேவன் விடுவிக்கும்படிக்கு பரியாச உதடை கொண்டுதான் பேசணும். யாரை கொண்டுதான் பேசணும்? பரியாச உதடை கொண்டுதான் பேசணும். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? பரியாச உதட்டினாலும் அந்நிய உங்களோட என்ன பண்ணுவாரா? பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. அப்ப நான் இதை சொல்றது பார்த்தீங்கன்னா பரியாச உதனம் 1 2 தான் சொல்றேன். இது பேசணும்னா நிறைய பேசலாம், நிறைய. இப்ப ஒரு விக்கிரக கோயில்ல போயிட்டு
வேண்டுதல் பண்ணிக்கின்னு என்னென்னவோ செய்வாங்க. ஊழியக்காரன் வந்து சொன்னா என்னது குற்றம். நீ ஏன் ஒன்றும் இல்லாத்துக்கிட்ட போயிட்டு கல்லு மண்ணுக்கிட்ட போயிட்டு ஆராதனை பண்றேன்னு ஊழியக்காரன் சொன்னா ஜாதி மத பிரச்சனை. யார் பிரச்சனை? ஜாதி மத பிரச்சனை. அவன் கிறிஸ்துவனா இருந்து என் தெய்வத்தை பார்த்து எப்படி குற்றம் சொல்லுவான், என் தெய்வத்துக்கு எவ்வளவு பவர், எவ்வளவு வல்லமை அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், ஒரு ஆள் விட்டு ஒரு ஆள் அப்படியே ஜாதி கலவரம் ஆயிடும். கர்த்தர் பாப்பாரு, அவங்ககிட்ட பேசுறது நான் ஆள் அனுப்புறேன், நீ என்ன பண்ண சும்மா இரு. இப்ப எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து நிற்பான், குடிச்சிட்டு வந்து நின்று அவன் போதையில சொல்லுவான், எத்தனை வாட்டி இந்த சாமியை கும்பிட்ட, எப்பயாவது உன்னை காப்பாத்திச்சா, இந்த கோயிலுக்கு நீ ஏன் போற, அல்லையா கூட்டத்துக்கு என்ன பண்ணிட்ட. இப்ப நான் போய் இதை சொன்னாதான் தப்பு, குடிகாரன் சொன்னா இப்பதான் அதுக்கு புரியும். அப்ப இந்த ஆள் கேட்கறது தப்பா ரைட்டா? அல்லேலூயா அல்லேலூயா. அதுவும் ஓவரா பேசுவாங்க. இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்ல போயிருக்காங்க. போன இடத்துல மதமாற்ற வரீங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பயங்கரமான பிரச்சனை பண்ணிட்டாங்க. ஒரு ஆள் அந்த ஊர் உள்ளவன் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து நின்று கத்தியத்துன்னு வந்து நின்ட்டான். எவனாவது கோவில் திருவிழா வந்து விட்டு உண்டா யார அப்படியே வீடியோ எடுத்து போட்டாங்க. போலீஸ்காரன் வந்து பேசுறேன், ஒன்றும் இல்லாத சாமிக்கு நீ நாங்கள் கரகம் சொல்லிட்டு போற, வெட்டிடுமே, எவனும் வரக்கூடாது. என் அல்லேலூயா காரணங்க இங்க வந்தா உங்களுக்கு கஷ்டம். அப்ப நீங்க பண்ற அநியாயத்துக்கு யாரா கேட்கறது? நான் தானே கேட்பேன். அல்லேலூயா. இதெல்லாம் யார் எழுப்புறதுன்னு கேட்டா வேதம் என்ன சொல்லுது? அவன் பரியாசக்காரன். நான் சொன்னா பக்தி உள்ளவன், அவன் சொன்னா பரியாசம் உள்ளவன். இதுல யாருக்கு போய் சேரணுமோ அவனுக்கு சேர்ந்துடும். அவன் பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டான். அந்த வீடியோ பார்க்கும்போது அவன் பயங்கரமான கேள்வியெல்லாம் என்ன பண்ணான், எங்க இருக்குது, எங்கடா இருக்கு சாமி, மரத்துல இருக்குதா காட்டுறா. நான் கேட்டேன்னா சொல்லுவான், எனக்கு ஏசாயா புத்தகம் சொல்லுது, ஒருவன் போனான், ஒரு மரத்தை வெட்டினான், ஒரு துண்டை எடுத்தான், குளிர் காஞ்சான், ஒரு துண்டை எடுத்தான், மனக்கட்டை செய்தான், ஒரு துண்டை எடுத்தான், என்ன பண்ணான், ஒரு சிலையை செய்தான், அதை தூக்கி தோல் மேல சுமந்து கொண்டு என்னை காப்பாத்துகின்று. அல்லேலூயா. அதை தான் எரிச்சான், ஏண்டா எரிச்சுன்னு கேட்கல. அதை தான் செதுக்குனான், ஏண்டா செதுக்குன்னு கேட்கல. அதை தான் மனசு இங்க உட்காந்துங்கிறான், ஏண்டா உட்காந்துங்கன்னு கேட்கல. இப்போ அதையே தூக்கி தோல் மேல வச்சு என்ன பண்றான்? இதை நான் சொன்னா பிரச்சனை, அவன் சொன்னா. இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? பரியாசக்காரன் முதட்டிலிருந்து சில நேரம் கர்த்தர் நம்மளோட பேசக்கூடியவர். அந்த பேசக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம கவனிக்கணும். என்ன பேசுறாங்க? ஏன்னா அங்க பேசுறதுக்கு ஊழியக்காரர் இருக்க மாட்டான், அங்க பேசுறதுக்கு விசுவாசி இருக்காது. உன்னை காப்பாத்தணும், கர்த்தர் இப்படிதான் பேசுவார். சில நேரத்துல சண்டை போட்டு காப்பாத்துவார், நம்மள சண்டை போட்டு காப்பாத்துவார். ஏன்னா நம்மளை அவர் காப்பாற்ற கடமை உள்ளவர். அவருக்கு என்ன பேர் இருக்குதா? என்னை காப்பவர். அவர் எனக்கு அடைக்கலமானவர், அவர் எனக்கு புகலிடமானவர், அவர் என் உறவிடமானவர், அவர் என் மறைவிடமானவர். அப்ப நீ போய் சிக்கிக்கிறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்லை. அப்ப காப்பாத்துறதுக்கு ஆட்கள் அங்க இல்ல. யார் தான் அங்கிறது? யார் தான் இருக்கிறது? கர்த்தர் சைட்டா வந்து பிரதர் என்ன நம்பன்னு சொன்னவர் என்ன பண்ணிடுவாரு? பாட்டு தான். உங்ககிட்ட சைட்டா கர்த்தர் வந்து சொன்னாரு, உங்களுக்கு தான் நாங்க பாட்டு பாடுவோம். அல்லேலூயா. என்ன பாட்டு தான்? யாருக்கு யாரோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு பாட வேண்டியதான். தாய் போச்சுன்னா சொல்ல வேண்டாம், தாய் போல தேற்று, தகப்ப போயிட்டா தந்தை போல சுமந்து, இப்படி என்ன பண்ணா? ஏன்னா கர்த்தரை நேருக்கு நேரம் முகமுகமாய் பார்த்து வேணா ஆயிடுவான். அதனால சாகடிக்க தெய்வத்துக்கு விருப்பம் இல்லை. ஆனா ஒருத்தருக்கு பேசணும், ஒருத்தருக்கு பேசணும். எப்படி பேச முடியும்? அங்க பேசக்கூடிய பரியாசக்காரன் தாங்கிறான், அவனை கொண்டுதான் பேசணும். என்ன பண்றாரு? பேசுறாரா இல்லையா? பேசுறாரு. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல அடுத்தது சொல்லப்படுது, எப்படி பேசுறாராம்? அந்நிய பாஷையினால பேசுறாரு. இப்ப இந்த அந்நிய பாஷையினால யாருக்கு பேசணும் தெரியுமா? அந்நிய பாஷையினால யாருக்கு பேசணும் தெரியுமா? நமக்கு பேசணும். அந்நிய பாஷையினால நமக்கு பேசணும். எப்படி பேசணும்? எப்படி பேசணும்? அந்நிய பாஷையினால நமக்கு பேசணும். ஆண்டவர் பேசணும். எப்படி பேசணும்? அந்த மொழியில நம்ம பேசணும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஏத்துக்கவே மாட்டாங்க. டிஎஸ் தினகர் அவங்க மக ஆக்சிடென்ட்ல மரிச்சிட்டாங்க. மரிச்ச பிறகு அவர் அதுல இருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. சில நாள் ஊழியமே செய்யாம இருந்தாரு. இப்ப டிஎஸ் தினகர் யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் சிறு ஊழியர்கள் தான் ஆலோசனை கொடுக்கணும். ஏன்னா அவர் மூத்த ஊழியர். அவர் ஜெபிக்கும் பொழுது அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. அநேக அற்புதங்கள் நடந்திருக்குது. அவர் மனதுருக்கத்தின் கிருபை பெற்ற ஒரு ஊழியர். இப்ப அவர் மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காரு. அவரு மனம் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிறார். இப்ப அவரோட கர்த்தர் பேசுறாரு. எப்படி பேசுவாரு சொல்லுங்க? எப்படி பேசுவாரு? அவரே ஒரு தீர்க்கதரிசி. அவரே ஒரு, இப்ப நான் போயிட்டு தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அவர் என்ன நினைப்பாரு? எனக்கு என் கூட கர்த்தர் பேசுவார்னு. இப்ப ஆந்திராவில் ஒரு வாலிப சகோதரி, கவனிங்க, ஆந்திராவில் ஒரு வாலிப சகோதரி. அந்த சகோதரிக்கு ரொம்ப நாள தினகரை பார்க்கணும்னு ஆசை. ரொம்ப நாள் தினகரை பார்க்கணும்னு ஆசை. அவங்க சொந்தக்காரங்க மூலமா தினகரையா வீட்டில் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த சகோதரி ஆசைப்பட்டு அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி கரெக்டாக என்ன பண்ணாங்க, ஒரு மனசு உடைஞ்சி போய் 2 நாள் கழித்து ஒரு கூட்டத்தில் பேசணும். இப்போ இவர் என்னன்னு கேட்டுக்கிறார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நான் ஏன் பேசணும்? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறாரு? நான் ஏன், என் பொண்ணை என்னால் காப்பாற்றிக்க முடியாத போது நான் எதுக்கு இந்த ஜனங்களை காப்பாற்ற போய் பேசணும்? நான் எதுக்கு போய் பேசணும்? நான் எப்படி பேச முடியும்? எனக்கு என்ன பேச தெரியும் அப்படின்னு ரூமுக்குள்ள உட்காந்து புலம்பின்னு இருக்காராம். இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு பாரு, அந்த 2 சகோதரியும் வந்துட்டாங்க. ஐயா பார்க்கணும்னு சொல்லி வந்துட்டாங்க. ஐயா பார்க்கணுன்னு சொல்லி வந்துட்டாங்க. வந்த உடனே அந்த கூட்டு வந்த அந்த தாயார் சொன்னாங்களாம், ஐயா இந்த சகோதரிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, ஆனா தெலுங்கு தெரியும். தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது, என்ன தெரியும்? தெலுங்கு தெரியும். ஆனா இந்த சகோதரிக்காக நீங்க ஜெபிக்கணும் ஐயான்னாங்க. இவர் என்ன பண்ணீங்க, கண்ணை மூடுங்க ஜெபிக்கலான்னு. திடீர்னு அந்த வாலிப சகோதரி அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கின்னு இருந்து இங்கிலீஷில் தெளிவாக பேசுகிறாங்களாம். நீ உடைந்து போயிருக்கிற உன் உள்ளத்தை தேற்றும்படிக்கு நான் உன்னை தேற்றுகிற கர்த்தர். நீ உன் மகளுக்காக நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறியே, ஆயிரக்கணக்கான மக்கள் உன்னை கொண்டு விடுதலை பெற வேண்டும் என காத்து கொண்டிருக்காங்களே, அந்த மகளுக்கு தினகரையா ஒண்ணுமே புரியலையா? இவர் தீர்க்க தரிசனம் பேசுவாங்கன்னா அவங்க வந்தாங்க. யார் தீர்க்க தரிசனம் பேசுறாங்க? இவர் தீர்க்கதரிசி. இவர் தான் பேசணும். இவர் மூலியமா அவங்களுக்கு ஏதாவது கிடைக்கும்னு அவங்க வந்திருக்காங்க. இந்த லேடிஸ் சொன்னாங்களா, ஐயா நீங்க இங்கிலீஷ்ல பேசினாலும் அந்த தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்றேன், நீ தமிழ்ல பேசினாலும் அந்த பெண்ணுக்கு நான் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்றேன்னு டிரான்ஸ்லேஷனுக்கு அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணு பேசுது எப்படி பேசுது? இங்கிலீஷ்ல பேசுது. ஆனா அதுக்கு அந்நிய பாஷை. அதுக்கு என்ன பாஷை? அதுக்கு அந்நிய பாஷை. அதுக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா தினகருக்கு வரது முழுக்க முழுக்க இங்கிலீஷ். பேரிட்டு சொல்லி தெய்வம் பேசினாராம். கடைசியில் அந்த பாப்பாடு பார்த்தா தினகரையா தேப்பி தேப்பி எடுத்துருக்கிறாராம். அல்லேலூயா. தேற்றுதல்.
அடுத்த வசனம் படிக்கலாம். இதுவே நீங்கள் இளைத்தவனை இப்ப யார் தான் இளைத்து போயிருக்கிறது? சொன்ன இந்த சாட்சியில யார் தான் இளைத்து போயிருக்கிறது? தினகரன் தான் இளைத்து போயிருக்காரு. இப்ப இளைத்து போனவருக்கு யார் வந்து சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் மூத்த ஊழியர் ஆறுதல் சொல்லணும்னா வர முடியாது. ஆறுதல் சொல்லணும்னா வர முடியாது. அவரு 1962 அந்நிய பாஷை பெற்றவர், வரங்களை பெற்றவர். விபத்து நடந்தது 84. எத்தனை வருஷம் ஊழியர் மட்டுமே? 62 80 22 வருஷம் நல்ல கர்த்தரால் பயன்பட்ட ஊழியர். இப்ப யாருக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க? என்கிட்டே ஆவியானவர் பேசினாலும் மூத்த ஊழியர்கிட்ட போய் நான் சொல்றதுக்கு என்ன தான் ஆகணும்? சில இடத்துக்கு டெத்துன்னு போவேன், ஜெபம் பண்ண மாட்டேன். சில இடத்துக்கு டெத்துன்னு போவேன், ஜெபம் பண்ணுவேன் மாட்டேன். என்னன்னு கேட்டால் அவங்கள என்னிலேயே மூத்த ஊழியர், அவங்களுக்கு நான் போய் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது பெருசா ஏத்துக்கிற மனப்பான்மை, ஏத்துக்கிற ஊழியர் சிலர் இருக்காங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, என்ன பண்றாரு? அந்நிய பாஷையில பேசினாரு. அது தினகருடைய பேசின உடனே அன்னைக்கு அந்த வசனம் சொல்லுது, படிங்க. இளைத்தவனுக்கு இளைப்பாறத்தக்க இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும், அல்லேலூயா, இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர்கள் சொன்னாலும் யாரு? தேறினவர்கள், இயேசுவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள். அவர்களுக்கெல்லாம் இப்ப யாரை கொண்டுதான் கர்த்தர் பேசணும்? எதுல தான் பேசணும்? பரியாச உதட்டினாலையும் அந்நிய பாஷையினாலையும் பேசின மட்டும்தான் நம்புவாங்க. இல்லைன்னா என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே. கர்த்தரே இதற்கு வந்து யார் மூலியமா இறங்கி பேசினாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்னா பரியாசத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு பரியாசக்காரன் விட்டு பேசுறாரு, அந்நிய பாஷை விரும்பக்கூடியவனுக்கு அந்நிய பாஷக்காரன் விட்டு பேசுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருந்த ஜீவானந்தையான்னு சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர் ஆப்பிரிக்கா தேசத்துல, ஆப்பிரிக்கா கண்டத்துல ஒரு தேசத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்காரு. அவருக்கு என்ன தெரியாது, அந்த ஊர் மொழி அவருக்கு தெரியும். அவருக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும். அப்போ அவரு பிரசங்கம் பண்ணியிருக்காரு, 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அந்த ஊரில் உள்ள ஊழியர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு அந்த ஊருக்கு ஏற்றபடி. இப்போ எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஜெபம் பண்ணலான்னாராம். ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிருக்காங்க. இவர் ஆவில நிறந்து அந்நிய பாஷை பேசினேக்காராம். நல்லா ஒரு 3/4 மணி நேரம் ஆவில நிறந்து அந்நிய பாஷை பேசினேருந்தா எங்கிருந்த ஜனமும் சேஜிக்கிட்ட வந்துச்சோம். எல்லாம் ஒரு காலுங்கிட்டே சுத்திங்க ஓன்னு தேம்பி தேம்பி பயங்கரமா கத்தி அழுதுங்களாம். என்னன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷையை குறைச்சிங்கன்னு கண்ணை திறந்து பார்த்தா அதாவது தலையில் அடிச்சுக்குதுங்களா, மாரில் அடிச்சுக்குதுங்களா, ஓன்னு அழுவுதான். அப்போ முடிச்சுட்டு அந்த ஐயா கூப்பிட்டு கேட்டாராம், ஐயா எதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பண்ணினுக்கிறாங்க? நீ என்ன பாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க ஐயா, நீங்களே அழகாக பிரசங்கம் பண்ணியிருக்கலாமே, என்ன எதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொன்னீங்கன்னாராம். ஐயா இந்த ஊர் மொழி தெரியாது, இவ்வளோ நேரம் நீ பேசுறதுக்குள்ள எங்கள் ஊர் மொழி தான், இவ்வளோ நேரம் நீ பேசுறதெல்லாம் பேரிட்டே சொல்லிட்டேன். இன்னார் இவனை வச்சுக்கிறாங்க, இன்னார் இவன் திருன்னா, இன்னார் ஓடி போயிருக்கிறான், இன்னார் கொலை செய்தான், இன்னார் பணத்தை ஏமாத்திட்டான், எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா ஐயா? தெளிவா எங்க ஊர் மொழியில என்ன பண்ண நீங்க பேசுன. ஆனா அவருக்கு அடுத்த வாட்டி அதை பேசுனா அவருக்கு என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அப்ப இந்த வசனத்தின்படி ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களுக்கு கர்த்தர் எதை பேசுறாரா? பரியாச உதட்டை கொண்டு பேசுறாரு. அப்ப ஊழியர்களை எதை கொண்டு பேசுறாருன்னா அந்நிய பாஷை கொண்டு பேசுறாரு. அல்லேலூயா. என்ன கொண்டு பேசுறாரு? அப்பதான் அவங்க நம்புவாங்க, இல்லைன்னு என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. ஏன்னா இவருக்கு தெரியாத மொழியில என் கூட பேசுறாரு, அப்ப தேவன் தான் பேசியிருப்பாரு.
அல்லேலூயா. தெரிஞ்ச மொழியிலே பேசணும்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் உப்பாளத்திலே இருக்கிறேன். இப்போ உப்பாளத்தில் இருக்கிற ஜனங்களோட அதிகமாக பழகிறேன். உப்பாளத்தில் எது நடந்தாலும் எங்கள் வீட்டுக்கு ரிசல்ட் என்ன ஆகிடும்? நல்லது கெட்டதுக்கு நோட்டீஸ் வர மாதிரி ஊருக்குள்ள எது நடந்தாலும் அப்படியே காத்தோட்டமே எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணிடும்? வருமா வராதா? இப்போ இது எனக்கு தெரியல, வரவும் இல்லை, எனக்கு தெரியல. வந்தது சைட்டாவே போயிடுச்சு, சந்து திரும்பல. வந்தது சைட்டாவே போயிடுச்சு, சந்து திரும்பல. இப்ப நான் சபையில இருக்கிறேன். பாதிக்கப்பட்ட நபர் வந்து தலையை கொடுத்தாங்க. இப்ப ஆண்டவர் என் மூலியமா உங்ககிட்ட பேசினுக்கிறாரு. அவங்க ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிற? ஊருக்கே தெரிஞ்சது இவரோட இப்ப சொல்லி நிற்கிறாரு. ஊருக்கே தெரிஞ்சத இவர் இப்ப என்னவா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னுவாங்க. இப்ப நான் பேசாத மொழியை பேசும் பொழுது அது அவர்களுக்கு புரிஞ்சா? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? நான் இங்க அந்நிய பாஷையில பேசிக்கின்னு இருக்கேன், ஆனா உங்களுக்கு தமிழிலே டிரான்ஸ்லேட் ஆகுது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நம்புவீங்களா, நம்ப மாட்டீங்களா? பாச பேசுறது அந்நிய பாஷை, ஆனா என் காது குழந்தைய பேரை சொல்லி பேசுறாரு. இப்ப முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற ஆளை கூப்பிட்டு, பாச தமிழ்ல பிரசங்கம் பேசினாரா இல்ல அந்நிய பாஷை பேசணும்? பக்கத்துல இருக்கிறத சொல்ல, அவர் என்ன பேசுறதுன்னு தெரியும், அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணியிருந்தாரு. மொத்தமே என்ன பத்தி தான் சொன்னாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க நம்புவாங்க. அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நம்பத்தக்க. அதனால அவர் என்ன பண்றாரு? அருமையா சொல்றாரு, பரியாச உதட்டினாலையும் அந்நிய பாஷையினாலும் இந்த ஜனத்தோட பேசுவேன். இதுவே நீங்கள் இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். இதுவே ஆறுதல் என்று அவர்களோடு அவர் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். ஆதலால் அவர்கள் போய் பின்னிட்டு விழுந்து நொறுங்கும்படிக்கும் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு கற்பனையின் மேல் கற்பனையும். அல்லேலூயா. இப்ப என்ன சொல்லுச்சு இந்த வார்த்தை? அவர்கள் நம்ப மாட்டோம், கேட்க மாட்டோம் என்று அவர்கள் போயிட்டு என்ன பண்ணாங்களாம்? பின்னிட்டு விழுந்து. எப்பா செல்லங்களா, இந்த மலை மேல ஏறாதன்னா ஏறுவன் ஏறி விழுந்து நொறுங்கொண்டு போய் சிக்குண்டு பிடிபடும்படிக்கும் கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு. இப்ப இதே மலை மேல ஏறும் போதோ, மரத்து மேல ஏறும் போதோ, பிரிட்ஜ் மேல ஏறும் போதோ, இல்ல வீட்டு மேல ஏறும் பொழுதோ ஒரு ஊழியக்காரன் போய் சொன்னா இந்த ஆளுக்கு எப்ப பாரு தான் என் வேலைன்னுவான். ஆனா பரியாசக்காரன் என்ன பண்ணுவான்? டே 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 ஊந்துட போறடா, கையக்கால உடச்சிக்க போற, உழுந்துட போற, கையக்கால உடச்சிக்க போற. இதான் பரியாசக்காரனை கொண்டு பேசுறது. வேகமா ஓட்டாத, அப்படியே முறிஞ்சு போயிடுவேன். நான் சொல்ல முடியாது, யார் சொல்லுவான்? பரியாசக்காரன் சொல்லுவான். இதான சொல்லுவான் பரியாசக்காரன் சொல்லுவான், போ திரும்ப வருவேன் நானு. நான் சொல்ல முடியாது, அவன் என்ன பண்ணுவான்? இந்த வார்த்தையெல்லாம் கர்த்தர் எச்சரிப்பின் சத்தமா பேசும்படிக்கு. என கேட்காத ஜனங்களுக்கு அவர்கள் பாஷையிலே தான் பேசுவாராம். அல்லேலூயா. விளங்குதா? கேட்காத ஜனத்துக்கு அவங்க பாஷையில பேசுனது என்ன பண்ணுவாங்க? புரிஞ்சுப்பாங்க. அதனாலதான் அப்படி பேசுறாரு. பேசி அவர் என்ன பண்றாரு? இளைப்பாறுதல் இல்லாதவனுக்கு இளைப்பாற செய்கிற கர்த்தர். ஆறுதல் இல்லாதவனுக்கு ஆறுதலை செய்கிற கர்த்தர். அதனாலே அவர் அந்நிய பாஷை பேசுகிறார். அதனாலே அந்நிய பாஷை பேசுகிறார். படிங்க 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். என்னத்தை விரும்புங்க? தீர்க்க தரிசன வரம். விசேஷமா
தீர்க்க தரிசன வரத்தையும் விரும்புங்க. ஏன்? எதுக்காக தீர்க்க தரிசன வரத்தை விரும்புற சொல்றாருன்னா, இந்த தீர்க்க தரிசன வரம் நமக்குள்ள இருக்குமானா ஜனங்கள் பக்தி விருத்திக்கு எதுவா நடத்த முடியும். அல்லேலூயா. விளங்குதுங்களா? தீர்க்க தரிசன வரம் நமக்குள்ள இருந்தா என்ன பண்ண முடியும்? பக்தி விருத்திக்கு எதுவா நடத்த முடியும். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறாரு, விரும்புங்க. எதை விரும்புங்க? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. இப்ப இந்த சுத்திகரிப்பு கூட்டம் எழுப்புதலுக்காக நம்ம காத்து கொண்டு ஜெபிக்கிறோம். இந்த எழுப்புதலுக்காக இயங்குகிற நாம தீர்க்கதரிசியா இருந்தா இந்த சபையில தடை செய்யற காரியத்தை கர்த்தர் தீர்க்கதரிசியோட பேசுவார். அல்லேலூயா. விளங்குதா? விளங்குதுங்களா? கர்த்தர் என்ன பண்ணார்? பேச மாட்டாரா? நிச்சயம் தீர்க்கதரிசிகளோட பேசுவார். அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க என்னத்தை விரும்புங்க? தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன பேசுறான்? அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினால் அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். யார்கிட்ட பேசுறாங்க? அந்நிய பாஷை பேசுறது யார்கிட்டங்க? அப்ப என்னால சரியா ஜெபிக்க முடியல. நான் ரொம்ப நேரம் சோத்திரம் பண்றேன், ஆனா 1/4 மணி நேரம் தான் ஆகுது. என்னால 1 மணி நேரம் என்ன பண்ண முடியல? ஜெபிக்க முடியல. ஆனா என் புருஷன் திருந்தணும்னு நான் சொன்னா என் புருஷன் ஈட்டி இடுப்பு மேலே ஒதைக்கிறான். அல்லேலூயா. என் புள்ளைய குறிச்சு கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா காரி மொழியுது மூஞ்சில. நான் என்ன செய்யறது? நீ அதை என்ன பண்ணும்? விண்ணப்பம் எடுக்கும்படிக்கு உனக்கு அந்நிய பாஷையை கர்த்தர் கொடுத்திருக்காரு. இந்த பாஷை யாருக்கு என்ன பண்ணாது? புரியாது. இந்த அந்நிய பாஷையில நீ அவரோட இணைந்து நீ செபிக்க 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 அவர் உன்னோட பேச ஆரம்பிப்பார். அப்ப நேரம் போகிறதே என்ன பண்ணாதே தெரியாது. இந்த அந்நிய பாஷையில செபிக்கும் பொழுது உன் உடல் சோர்வு பலவீனம் உனக்குள்ள தோண்டாது. ஏன்னா நீ யாரோட பேசிக்கின்னு இருக்க? கர்த்தரோடைய. அது என்ன பேசுற? ரகசியம் பேசுற. என்ன பேசுற? ரகசியம் பேசுற. இன்னும் சொல்ல போனா இந்த மாறுவடிக்காரங்க நமக்கு என்ன பண்ணுவானுங்க? இந்த ஹிந்தி பேசுறவன் நம்ம கண்ணு முன்னாடியே பேசுவோம். ஒன்னும் இல்லை, தீபாவளிக்கு இந்த பண்டு டபாஸ் வந்தது. அப்போ பக்கத்து கம்பெனிக்காரங்கிட்ட அந்த டபாஸை கொடுத்தா அவன் என்ன பண்ணுறான்? நிதிஷுக்கு ஹிந்தி தெரியாதுன்னு அவன் சொல்கிறான், எவ்வளோப்பா இந்த மாதிரி இவ்வளோ ரேட்டு கேட்குறாங்க, வாங்கிக்கோ, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோ, நம்ம 4000 ரூபாய் விற்கலாம். என்ன சொல்கிறான்? வாங்கிக்கோ, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிக்கோ, நாம் எவ்வளோ விற்கலாம்? 4000 ரூபாய் விற்கலாம். எத்தனை வெடிக்குது? 50 வெடிக்குதுன்னு அவன் சொல்கிறான். நிதிஷில் பா நம்மக்கிட்ட இருந்து வாங்கி அவனுக்கு அவ்வளோ விற்க போகிறானுங்களாம். அவனுக்கு வீட்டுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போகிறான்லாம் விற்கிறதுக்கு. ஆனால் அவனுக்கு என்கிட்ட என்னன்னு சொல்கிறானுங்க? பையா சின்ன பையாக்குன்றான். அப்போ அந்த பாஷை புரியல, நமக்கு என்ன பண்ணாதே. இதே போலதான் கர்த்தர் சில இடத்துல நம்மளை கொண்டு பேச வேண்டும்னு கர்த்தர் விரும்புகிறபடினால, நம்ம ரகசியம் பேச வேண்டும்னு விரும்புகிறபடினால கர்த்தர் நமக்கு அந்நிய பாஷை கொடுக்கிறாரு. எத்தனை பேருக்கு இது புரியுது? அப்ப நமக்கு என்ன தேவைன்னு நம்ம செபிக்கணும்னா, ஆண்டவரே அந்நிய பாஷையினால என்ன நிரப்பும்னு கேட்கணும். அப்படி கேட்போம்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வருமானா அது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணும். மிகுந்த அது மட்டும் இல்லாம அது நமக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணுமா. அது நமக்கு என்ன பண்ணும்? இன்னும் தேவனோட நெருங்கி சேரக்கூடிய பக்தி விருத்தியை உண்டு பண்ணும். இந்த அந்நிய பாஷை இல்ல நமக்கு பெறல, அது என்னத்துக்கு நமக்குன்னா நம்மளால பூரண பக்திக்கு எதுவா இருக்க முடியாது.
அப்ப நமக்கு என்ன வேணும்? இந்த எல்லாரும் பேசுற மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க, ஒரே பாஷை. எதை கேளு, ஒரு குழந்தை கிட்ட கட்டனா சொல்லும் அம்மா அம்மா அப்ப அண்ணி, தண்ணிக்கு அண்ணி. ஒரு சில குழந்தை சொல்லும் பண்ணி. நீங்களாம் கேட்டுக்கிறீங்களா? கேட்டது இல்லையா? ஏன்னா வார்த்தை என்ன பண்ணாது, இது எப்ப பாரு அதையே சொல்லி நிற்கும். அப்பா முதல் நாள் வர்றாரு, அப்பா சொல்லு அப்ப. ரெண்டாம் நாள் வர்றாரு அப்ப. மூணாம் நாள் வர்றாரு அப்பா. இது அவர் கேட்டுக்கிட்டா போயிடுச்சு. இதை கேட்டு கேட்டு இப்ப அத்தை வரும், சித்தி வரும், மாமி வரும், அண்ணன் வருவான், நண்பன் வருவான், தெருவில் வருவான். எவனை பாரு அப்ப 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 தலைமையிலே போடுவான். எப்ப பாருன்னதான் தூக்கி வச்சுக்கிறதால நாங்க உங்க அப்பா இப்பதான் வேலையை விட்டு வந்துக்கிறேன், நீ என்ன அப்ப. அதுக்காதான் இந்த 3 தவிர வேற கத்துக்க விரும்பல. அதனால இப்ப எல்லாருக்குமே என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்ப அந்த குழந்தைய தூக்கணும் உடனே அப்ப ஐஸ் வாங்கி கொடு, ஆசை வரும். அப்பா டீ வாங்கி கொடு, நாஸ்தா வாங்கி கொடு, கறி வாங்கி கொடு. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது ஒரு ஆசை. ஒரு சில அந்நிய பாஷை பேசுவாங்க. என்னதான் பேசுவாங்கன்னா அப்பா அம்மா பண்ணி. எவ்வளவு நாள் பேசினுக்கிற? 10 வருஷமா அதே தான் பேசினுக்கிற. நீங்க கவனிச்சு பாருங்களா சில அந்நிய பாஷைய, சில அந்நிய பாஷைகளை கவனிச்சு பாருங்களா. பேசுறதையே பேசினு. இது பக்தி விருத்தி என்ன ஆகாது. எவ்வளவு நாளைக்கு அம்மா அப்பா அம்மா அப்பா பண்ணி, அப்பா அம்மா பண்ணி, அப்பா அம்மா பண்ணின்னு எவ்வளவு நாளைக்கு தான் அந்த குழந்தை சொல்லும்? அல்லேலூயா. எவ்வளவு நேரம் சொல்லும்? அதுக்குள்ள தொண்டை காஞ்சிடும். அது என்ன பண்ண அடுத்தது அழ ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. ஆனா அந்நிய பாஷை என்பது என்னன்னா மற்ற மனுஷனுக்கு புரியாதது. ஆனா தேவனுடைய ரகசியம். தேவன் சில நேரத்துல அதே அந்நிய பாஷையை கொண்டு பிறரோட பேச விரும்புகிறார். அப்ப நாம அதுக்கு தகுதியா தான் இருக்கணும். இப்ப என்ன கொண்டு என்ன பண்றாரு, கர்த்தர் பேச விரும்புறாரு. நான் தான் குழந்தை, என்கிட்ட அப்பா கிட்ட ஏதோ கேட்கும்படி கர்த்தர் என்ன பண்றாரு, ஏவினார். நான் என்ன பண்ணேன், அம்மே ஆப்பே பண்ணி. அல்லேலூயா. அப்ப தூக்குவாரு, காலத்துக்கு இதே பேசினுக்கிறீ. அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி ரகசியம் பேசும்படி அந்நிய பாஷையில அவங்களோட பேசுறேன்னு கர்த்தர் பேசும்போது ஒரே பாஷையை பேசினு தானே ஆவான். அவங்களுக்கு புரியுது, அவங்களுக்கு புரியுது. அதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஆறாவது நேரத்தை கூப்பிட்டுட்டு வெறும் இயேசுவே 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 இயேசுவேன்னு 1 மணி நேரம் சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு ஒரு வசனம் சொல்லட்டோமா? மத்திய எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் படிங்க. 12:34. ஏமா 12:34? மத்திய 12:34. படிங்க படிங்க படிங்க. என்ன பண்ணுமா? நீ இதே மாதிரி ஒரு 10 வாட்டி ஏசு ஏசுன்னு சொல்லி பாரு. ஏன் எப்படி ஓடுறேன்னு? அல்லேலூயா. எழுந்து எப்படி ஓடுறன்னு மட்டும் பாரு பாஸ்டர். அல்லேலூயா. சரி படிங்க. நீங்க 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் படிச்சீங்களா? படிங்க. படிங்க. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷனுக்கு பக்தி விருத்தியும்
புத்தியும். ஆறுதல் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனையோ முறை கர்த்தர் ஏவியும் நீங்க என்ன பண்ணல, அதை விரும்பல. அது என்ன பண்ணல, எத்தனையோ முறை ஏவியும் நீங்க விரும்பல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பிறருக்கு பக்தி விருத்தி உண்டு பண்ணபடி. யாருக்கு? நம்ம ரட்சிக்கப்படலன்னா அவங்களுக்கு பக்தி வந்தாதான் ரட்சிக்கப்பட முடியும். பக்தி வரதுக்கு முன்னாடி எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அப்ப பக்தி விருத்தி உண்டாக்குன்னா என்ன பண்ணணும் சொல்லுங்க? பக்தி விருத்தி உண்டாக்குன்னா என்ன பண்ணணும்? தீர்க்க தரிசனம் சொல்லணும். அவங்க மனதில் உள்ள பாரத்தை நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். அவங்க குடும்பத்தில் உள்ள குழப்பத்தை சொல்லணும். அவங்களுக்கு ஆறுதல் உண்டாக்கும்படி சொல்லணும். அவங்களுக்கு நடக்க போகிறதை சொல்லணும். அங்க என்ன சொல்லப்பட்டது? முதல் வாசனம் படிக்கும் போது, அவர் பரியாச உதட்டினாலும் அந்நிய பாஷையினாலும். ஏன் அங்க பேசுறாருன்னா, இவர்கள் இல்லாததுனால அவர்கள் மூலியமா பேசுறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? நாம இல்லாததுனால பரியாசக்காரன் மூலமா அவர் பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளுறோம். அப்ப நாம ஸ்டடியா இருந்தா, அல்லேலூயா, நாம ஸ்டடியா இருந்தா நம்மளை கொண்டே கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அப்ப எத்தனை பேருக்கு தீர்க்கதரிசி ஆகணும்னு ஆசை? அல்லேலூயா. சபை வளர்ச்சி தேவைன்னா சபைக்குள் நடக்கிற சில காரியத்தை நாம அறிந்து கொள்ள வேண்டும்னா நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற தீர்க்கதரிசியா மாறணும். யாரா மாறணும்? நம்மளை கொண்டு கர்த்தர் பிற இடத்துல பேசுவார். தீர்க்கதரிசி பேசுகிறது பக்தி விருத்தி உண்டாகும். தீர்க்கதரிசி பேசுகிறது புத்தி உண்டாகும். பக்தி உண்டாகுது, புத்தி உண்டாகுது. அப்ப பக்தி தெய்வத்து மேல வருது, புத்தி தெளிவடையுது. ஐயோ, இவ்வளவு நாளா நானே கல்லை மண்ணையுமா ஆராதிச்சேன், இவ்வளவு நாள் என்ன அடிமையா வச்சுக்கிற சாத்தானியா வணங்கினேன், இனிமேல் எனக்கு ரத்தம் சிந்தின இயேசுவை நான் ஆராதிக்க வேண்டும்னு புத்தி உண்டாகும்படி நம்மளை தீர்க்கதரிசியா மாற சொல்றாரு. அல்லேலூயா. அந்த கிஃப்ட் இங்க இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இந்த சபையில கர்த்தர் நிறைய பேருக்கு வச்சிருக்காரு. இந்த சபையில நிறைய பேருக்கு அந்த கிஃப்ட் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்காரு. ஆனா நம்ம பயன்படுத்தல. இன்னிலிருந்து நம்ம அதை கேட்கணும். என்னை கொண்டு பயன்படுத்தும், என்னை கொண்டு பயன்படுத்தும். படிங்க. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் என்ன? இப்ப நாம என்ன பண்ணணும்னா, நீ பக்தி விருத்தியை முதல் உண்டாக்க ஆரம்பிச்சாதான் உன் மூலியமா பிறர் பக்தி விருத்திக்கு உண்டாக்க முடியும். எத்தனை பேருக்கு இது விளங்குது? அந்த குழந்தை விட்டுருமா, நீ விட்டுருமா, அது கத்துட்டு விட்டுருமா, கிழ விட்டுருமா. அல்லேலூயா. நாம பிறருக்கு பக்தி விருத்தியை உண்டாக்க உனக்கு சொல்லுவாரு. அப்பதான் நீ தீர்க்கதரிசியா மாற முடியும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது. சில ஆராதனை போது அப்படியே வைத்தறிச்சலா இருக்கும். எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு சிலர் நீ மனசு சொன்ன சொல்லுமா. அல்லேலூயா. ஒரு சிலர் வீட்டுல பேய் தொல்லையாகுது, சர்ச்சில்னா ஆறுதல் சத்தம் கேட்குது, பேய் வராது. எதுல? அல்லேலூயா. பக்தி விருத்தி, பக்தி விருத்தி உண்டாக்க வேண்டியவங்க என்ன விருத்தி ஆகினுக்கிறாங்க? ஒரு சிலருங்க வரான். எதுக்கு? யார் என்ன கலர் புடவை கட்டிங்கிறாங்க, யார் என்ன கலர் பேண்ட் ஷர்ட் போட்டுங்கிறாங்க, யார் என்ன நகை போட்டுங்கிறாங்க. தன் பக்தி விருத்தி உண்டாக்குனா தன் போராமின் விருத்தியை உண்டாக்குது. எதை உண்டாக்குது? போராம விருத்தி. ஒரு சிலர் அந்நிய பாஷையில் ஆவில நிறைந்து அவங்க ஜெபிச்சாங்க. நம்ம சர்ச்சில் தான் நடக்குது.
ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மன்னிப்பாராம், ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்புறவர்களை மன்னிக்க மாட்டாராம். அப்ப அந்நிய பாஷையில பேசுறவங்க ஆவியில நிரம்புறவங்களை பார்த்து கிண்டல் பண்ணா உனக்கு மன்னிப்பு இல்லைன்னு வசனம் சொல்லுது. நான் சொல்லல, இயேசுவே சொல்லியிருக்கிறார். அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை அவர் மன்னிப்பாராம். ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் எழும்பினா, அல்லேலூயா அல்லேலூயா, ஆளே இல்லாதனால தான் பரியாசக்காரனை கொண்டு பேசுறாரு. அதுக்குன்னு பரியாசக்காரனை கொண்டு பேசுறாருன்னு சபையில நான் பரியாசக்காரன் ஆயிடக்கூடாது. ஆனா கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறது அவங்களை கொண்டு எப்படி பக்தி விருத்தி உண்டாகும்? அல்லேலூயா. அப்ப உன்னை கர்த்தர் தீர்க்கதரிசியா உருவாக்கணும்னு இன்னும் கூட ஒரு வசனம் இருக்குது, நம்ம படிச்சு முடிச்சிடுவோமே. அதே 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருந்து படிங்க. இந்த தீர்க்கதரிசியை ஏன் மாத்த விரும்புறாரு? எல்லாம் எடுத்துட்டீங்களாமா? எல்லாம் பைபிள் எடுத்துங்க, இல்ல எழுதி வச்சுங்க, வீட்டுல போய் தொடர்ந்து படிங்க. இது உங்களுக்கு கூப்பிட வச்சிடலாம். படிங்க. எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே இதெல்லாம் நான் இப்ப விளக்கணும்னா இன்னும் 2 மணி நேரம் நான் பேச வேண்டியது வரும். அதனால உங்களுக்கு வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். படிங்க. ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும். அப்ப பாருங்க, அடுத்தது அறிவை உணர்த்துற வசனமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் அற்புதங்கள் செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து நமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி எனில் சரீரம் ஒன்று, அதற்கு அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. இப்ப இத்தனை விதமான வரங்கள் அத்தனையும் நம்ம கிட்ட ஒவ்வொருத்தங்க கிட்டையும் பயன்படணும்னா அதுக்கு தேவைதான் முதல் நமக்கு பக்தி விருத்தி. எத்தனை பேருக்கு இது விளங்குது? அதுக்கு தேவைதான் நமக்கு முதல்ல பக்தி விருத்தி உண்டானாதான் அதுக்குரிய பாசைக்கேற்ற வியாக்கியானமோ தீர்க்க தரிசனமோ அற்புதம் செய்வதோ சுகமாக்குறதோ இல்லை எல்லா காரியமும் செய்வதற்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரே விதமான ஆவி. இந்த ஆவியானவருக்கு யார் இடம் கொடுக்கிறாங்களோ அந்த ஆவியானவர் தான் அந்த அந்நிய பாஷை பேசுவார். அந்த அந்நிய பாஷை தான் நம்மள பக்தி விருத்தி உண்டாக்கும். இந்த ஆவியானவர் குழந்தை கிடையாது. எப்ப பாரு அம்மா அப்பா தண்ணி பண்ணின்றதுக்கு இவர் பல பாஷை பேசக்கூடியவர். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொன்னல தினகரையா சாட்சி சொன்ன பாரு, அதை படிக்கும் பொழுது அவர் முதல் முறை அந்நிய பாஷை பேச தொடங்கின உடனே பிரெஞ்சு மொழி பேசினாராம், 2வது இங்கிலாந்து மொழி பேசினாராம். இப்ப அவருக்கே ஒன்றும் புரியலையா, பல்லைகள் அடிபட்டுறாம ஏதாவது ஆயிட்டோமா? எப்படி அவர் பேசுற மொழி எல்லாம் அவருக்கே புரியுதான். அவருக்கே நமக்கு ஏன்னா படிச்சவர் இல்ல, அதனால அவருக்கே புரியுது. அதனால அவர் யோசிக்கிறார், நாம எப்படி பிரெஞ்சு மொழியில பேசினுக்கிறோம், நாம எப்படி இங்கிலாந்து மொழி பேசுறோம், நாம எப்படி ஆங்கில மொழி பேசுறோம், நாம என்ன பேசுறது என்னதான் பேசுறோம், தலையில அடிபட்டதுன்னா உளர்றோமா? அல்லேலூயா. 3 மணி நேரம் ஆவியில பேசினாராம். 3 மணி நேரம் முதல் முறை அபிஷேகம் பெற்ற பொழுது. அதுதான் கர்த்தர் சொல்றாரு, உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நிலைத்திருக்க வேண்டுமானால், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தரின் சித்தத்தை செய்ய வேண்டுமானால், உங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உங்கள் நிமித்தம் பிறருக்கு பக்தி விருத்தி உண்டாக வேண்டுமானால்,
உங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உங்கள் நிமித்தம் பிறருக்கு அற்புதம் நடக்க வேண்டுமானால், உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சுகமளிக்கும் வரங்கள் செயல்பட வேண்டுமானால், உன் அந்நிய பாஷையை நீ அதிகரிக்க வேண்டும். அப்பதான் உனக்குள் பக்தி விருத்தி உண்டாகும். அல்லேலூயா. என்ன உண்டாகும்? அப்ப ஸ்தோத்திர பலி 1000 ஸ்தோத்திர பலி சொல்லுவது பெருசல்ல. ஸ்தோத்திர பலி சொல்லுவதுக்கு 1 மணி நேரம் முடிச்சிடக்கூடாது. பின்பற்றி 1 மணி நேரம் அந்நிய பாஷை பேசணும். அப்பதான் உன் கிறிஸ்துவ வாழ்க்கையில பக்தி விருத்தி உண்டாகும். நீ ஸ்தோத்திர பலியை சொல்லி முடிச்சிட்டு என்ன இருக்குது? அல்லேலூயா. மாதா கோயிலுக்கு போறவங்க என்ன பண்றாங்க? மணியை வச்சுக்கின்னு புனித மாதாவே வாழ்க ஒவ்வொன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க? அவங்களுக்கு பக்தி விருத்தி எதுவும். மறுநாள் என்னதான் பண்ண போறாங்க? மறுநாள் என்னதான் பண்ண போறாங்க? 1000 நாள் ஆனாலும் என்னதான் உண்டு? அதேதான். நம்மளை அப்படி மூல வளர்ச்சி இல்லாத குழந்தைய கர்த்தர் அழைக்காம நம்மளை பக்தி விருத்தி உள்ளவர்களாய் மாற்றுமடி. தமிழ்நாட்டில் பிறந்த நீ தமிழ் பேசுவா, அப்புறம் ஹிந்தி கத்துக்கிறதுக்கு இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு தான் ஸ்கூலை மாத்தி மாத்தி சேர்த்து ஒவ்வொரு மொழியும் பழக்க தோஷத்தோட என்ன பண்றாங்க? அல்லேலூயா. ஒரு சிலர் இருக்கிறாங்க பல மொழி பேசுறவங்க. இப்ப இதுல நாம ஆராய்ஞ்சு பார்க்கும் போது ஸ்கூலுக்கே போகாத குருவிக்காரன் நம்மளை காட்டிலும் மிஞ்சி இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்கூலுக்கு போன நமக்கு என்னதான் உண்டு? தமிழ் மொழி, இங்கிலீஷ் மொழி படிச்சுன்னா இங்கிலீஷ் மொழி, அதுவே அரைக்குறை இங்கிலீஷ். முழுமையான இங்கிலீஷு கிடையாது. நாங்கள் தேவாலயம் சபையில் இருக்கும்போது இந்த சாந்த பையன் கிட்ட போயிடுவோம். பாடகத்துக்கு போனால் அந்த மனுஷனுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட உட்கார வச்சு பேசுவார். எனக்கு ஒன்றும் புரியாது. ஸ்டாலின் அருமையாக பேசுவார். சரி, எஸ், நோ, ஓகே, எஸ், நோ, ஓகே. 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவாரு. ஸ்டாலின் இதை தவிர வேற எதுலையும் கிடையாது. அந்த ஆளும் விடுற மாதிரி கிடையாது. கேட்டா இருந்தாலும் பாரின் இங்கிலீஷா சரமா பேசுவான் மனுஷன். இதை தவிர நான் மட்டும் உட்காந்து வாயை பார்த்துருக்க வேண்டியதான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நமக்குள்ள எல்லா வழியும் பேசக்கூடிய ஜீவனுள்ள தேவன் நமக்குள்ள இருக்கிறார். இன்னைக்கு உங்களோட மட்டும் பேசல, இது என்னோட பேசிக்கொண்டு என்னை பார்த்து ஒரு பக்கம் வந்து கத்தி குத்திக்கினே இருக்குது. ஏன்டா யாக்கோப்பாங்க அற்புதம் செய்வாங்கன்னு சொல்றிய, நீ என்ன பண்ற? அங்க தீர்க்க தரிசனம் பேசணும்னு நீ விரும்புறிய, நீ என்ன பண்ற? அங்க பக்தி விருத்தி உண்டாக்கணும்னு சொன்னிய, நீ என்ன பண்ண? உன் மொழி எப்ப மாறும்? வெறும் தமிழ் தான் பேசுவியா? பல மொழியில பிரசங்கம் பண்ணுவியா? என்னை பார்த்து ஒரு கத்தி குத்திக்கினே இருக்குது. ஏன்னா இது இருபுறம் கருக்குள்ள பட்டயம். இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நீய நானும் எழும்பாத போனதான் பரியசக்காரனை கொண்டு பேசுவார். இப்ப சொல்லுங்க, பரியசக்காரங்கிட்ட விடலாமா? இல்ல நாமளே பக்தி விருத்தி உள்ளவங்களா இருக்கலாமா? அல்லேலூயா. உங்களோட எத்தனை வாட்டி கர்த்தர் பேசணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. ஏன் பேசல? துடிக்கிறாரு, ஏங்குறாரு. நீ அந்நிய பாஷை பேசுவதை அவர் விரும்புறாரு, ரசிக்கிறாரு. அந்நிய பாஷையில் நீ பேசிப்பாரா, உன்னை அறியாமல உன் சரீரத்துக்குள்ள ஒரு புது பலன் வருமே. அப்போ உன்னை பக்தி விருத்திக்கு ஏதுவா உன்னை மாத்திக்கொள்ள முடியாம நாம எப்படி பிறரை பக்தி விருத்திக்கு ஏதுவா மாற்ற முடியும்? எப்படி புருஷனை மீட்க முடியும்? எப்படி பொண்டாட்டியை மீட்க முடியும்? எப்படி பிள்ளையை மீட்க முடியும்? எப்படி சகோதரனை மீட்க முடியும்? எப்படி திருச்சனத்தை மீட்க முடியும்? இன்னைக்கு மீட்டெடுக்கிற அபிஷேகம் என் மேல வரணும் ஆண்டவரே. என் அந்நிய பாஷை இப்ப மாறணும். கண்ணை மூடி கேட்டுப்பாரு, உனக்குள்ள அந்நிய பாஷை இப்ப வரும். ஜீசஸ்.